வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார் கனிமொழி அவர்கள். அதேபோல காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு முழுக்க அந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நெறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தலை இருக்க வால் ஆடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ்ல இதே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாரும் தொண்டர் கூட பேசுவான். ஆமாங்க நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஏதாவது ஆட்சியில பங்கு வேண்டாமா? அப்படி அப்பா நீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ்ப்பா ஓட்டு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு 25 சீட்டு குடுக்குறீங்க. இது வெறும் 45 சீட்டு ஆட்சியில் பங்கு 6 அமைச்சர்கள் எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. என்னங்க இது அநியாயம் மாரியா? முதலமைச்சர் பதவிய நீங்க வாங்கிக்கங்களேன். இருக்கிற 3% 2% 1.5%, தெரியாது. ஆனால் வாய்க்கிழிய பேசுவாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவரு ஏதோ உத்தமர் காந்தி, அ அவரோட பக்கத்து வீடு மாரி பேசுவாரு. இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சமீபத்தில நேற்று ராகுல் காந்தி சந்தித்து கனிமொழி பேசியிருக்கார். அதுல பெரிய உடன்பாடெல்லாம் ஏற்படலங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா அவர் 45 தொகுதி கேட்கிறாரு. ஆட்சியில பங்கு கேட்கிறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. ஆனால் திமுக வந்து 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட் எல்லாம் குடுக்குறேன்னு சொல்றாங்க. ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு தான் 10 எம்பி குடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு ராஜ்யசபா சீட்டு? இதுலலாம் நம்ம தொண்டர்களுக்கே திமுக தொண்டர்களுக்கே உடன்பாடு இருக்காது. நம்ம 35, 40% வச்சுக்கிட்டு, அவன் 1, 2 வச்சுக்கிட்டு, அவன் நம்மள வந்து கேட்டுட்டு இருப்பான். நீங்க காங்கிரஸ் கிட்ட போகட்டும்ங்கிறேன் நானு. விட்டுருங்கங்கிறேன் நானு. எதுக்கு தேவையில்லாம அவங்கள்ட்ட பேசிட்டு? இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு இந்த மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கணும்னு பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கேட்டு தான் வந்து டிசைட் பண்ணணுங்கிறாரு. அப்படிதான் இருக்கு அவரோட பேச்சு. வர்ற வருமானத்துல 21% வட்டியாவே கட்டுறோம். சரிங்க. ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடிக்கு மேல ஆயிடுது. 2 லட்சம் கோடி 250 லட்சம் கோடி. நம்ம கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கடன்கள் நமக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறது வந்து அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான். இப்ப நீங்க 2017 2021 வரைக்கும் ஆக்கப்பூர்வமான என்ன வேலைகள் செஞ்சாங்க? 3.25 லட்சம் கோடி எப்படி கடன் வந்துன்னு யாருக்காவது தெரியுமா? அத பத்தி பிரவீன் சக்கர் வந்து பேசுவாரா? பேச மாட்டாரு. ஆனா இது என்ன அப்படின்னா, அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். அவருக்கு கும்பகோணத்தில எங்கேயோ ஒரு இடத்துல மயிலாடுதுறை எம்பி சீட் வந்து அவர் குடுக்கல அப்படின்ற ஒரு கோவத்துல தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. அவரு சில யூடியூப் சேனல்கள்லாம் பேட்டி குடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ உத்தமர். நான்லாம் இருந்தேன்னா அப்படியே அமெரிக்காவே கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுல வச்சிருவாங்கிற மாரி பேசுவாரு. டேய் நீங்கலாம் தொண்டர்கள் எவ்வளவு பேர்டா இருக்காங்க? எல்லாமே தலைவர்களா தான்டா இருக்கீங்க. தொண்டர் எங்கடா உங்கள்ட்ட அப்படின்னு. திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ கழட்டி விட்டாலுமே வெற்றி பெறலாங்க. ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த கிரீத்மேட்டிக்லாம் தூக்கி போடுங்க. ஜெயலலிதா அவர்கள் 2016ல என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாரோ, அந்த மாரி முடிவை தாராளமா எடுக்கலாம். நீங்க தேமுதிக உள்ள வந்தா தாராளமா காங்கிரஸ கழட்டி விடலாங்க. இத போய் சமாதானப்படுத்திட்டு, அத பண்ணிட்டு, இத பண்ணிக்கிட்டு அதெல்லாம் டைம் வேஸ்ட்ங்கிறேன் நானு. காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும். அதான் நம்ம விஜய் அப்பா கூப்பிடுறாருல போ வேண்டியதானே. விஜய் அப்பா கூப்பிடுறாருங்க. காங்கிரஸ் இங்க வந்ததுன்னா நாங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் 60 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில பங்கே இல்ல. இப்ப பங்கு கிடைக்கும். அதெல்லாம் பெரிய கட்சி ஆயிரும் அப்படின்னு ஒரு ஐயா எங்களெல்லாம் நீங்க கூப்பிட வேணாம்னு நம்ம செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா, ஒருவேள விஜய் கட்சியோட அவங்க போனாங்க அப்படின்னா, சேர்த்து ஒரு 15% ஓட்டு வாங்குவாங்கல்ல. அதுல எத்தன தொகுதி ஜெயிச்சிட முடியும்? நீங்க 40, 50 தொகுதியில வாங்கி நில்லுங்களேன். யார் வேணாம் எல்லாருக்கும் குப்பை சூப்பர்லாம் குடுங்களேன். தொகுதி யார் வேணாம்னு சொன்னா? எனக்கு தெரிஞ்சு திமுக 20 தொகுதிகளுக்கு மேல காங்கிரஸ் குடுக்கவே வேண்டாம். 18, 20 18 அதிகம். 15, 18 அதிகம் என்ன கேட்டீங்கன்னா. காங்கிரஸ் அந்த அளவுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன். அதாவது நீங்க இப்ப காங்கிரஸுக்கு பதிலாக தேமுதிக வருது உள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேமுதிக 14 தொகுதிகள் கேட்டா கூட குடுக்கலாம். ஆனா 7, 8, 9 ஏதோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தெரியல. அந்த 7 தொகுதியிலும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷம். ஆனா விஜய் பிரபாகரன் பேசுறாரு, எங்க கிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் 20 பேர் இருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா திமுக 400 பேர் இருக்கான், 500 பேர் இருக்கான்.
ஏடிஎம்கேல 400 பேர் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள். அப்ப அவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள். அவங்க எல்லாரும் குடுத்துடலாமா தொகுதிகள்? என்னப்பா நீங்க? அதாவது அரசியல் புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காரு விஜய் பிரபாகரன். எல்லாம் அதாவது புதுசா வந்திருக்காங்கல்ல அப்படிதான் பேசுவாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து யார் முடிவு பண்ணணும்? அந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அத விட்டுட்டு இவரு ஏதோ ஒரு புதுசா ஒரு கதைய உருவாக்கி, இது அதாவது நீங்க ஒரு விஷயத்துல தலையிடலாம் நீங்க. ஓரளவுக்கு தான் தலையிட முடியும். எல்லாத்தையும் தலையிடுறது. இப்ப இவரு தளபதி மதுரையிலிருந்து தளபதி பேசுறாருப்பா. அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு ஜோதிமணி வேற. அக்கா ஜோதிமணி அக்கா, நீங்க பேசுறதுல 10% கூட ஒரு தளபதி அவர்கள் பேசவே கிடையாது. கொஞ்சம் நஞ்சமா பேசி வச்சிருக்கீங்க நீங்க. திமுகவுக்கு எதிராக நீங்க பேசிட்டு திமுகவோட தயவுலயே நீங்க எம்பி ஆயிருவீங்க 2, 3 தடவ. அதெல்லாம் உங்களுக்கு கூசாதுல்ல? வாய் கூச வேண்டாமா? நீங்க வந்து அவங்கள தளபதி மன்னிப்பு கேட்கணும்னு வேற அறிக்கை விடுறீங்க. என்னக்கா அது? என்ன பண்றீங்க? சொல்லுங்க. அ அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மனசாட்சியே இல்லாம திமுகவோட ஓட்டே வேணாங்க எங்களுக்கு எம்பி எலக்ஷன்ல. அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாணிக்கம் தாக்கூர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. என்ன பேச்சு? அ எவன் தயவுலயும் எம்பி ஆயிட வேண்டியது. 4000 ஓட்டுல ஜெயிச்ச நீ. 4000 ஓட்டு ஜெயிச்சுட்டு அவ்ளோ வார்த்தை உனக்கு. அ அதுவும் திமுக இல்லன்னா நீ 4000 ஓட்டு வாங்கியே இருக்க மாட்ட. அது வேற விஷயம். இல்லையா? புரிதலே இல்லாம பேசி உட்கார்ந்துருக்கீங்களேடா. என்ன பேச்சு இதெல்லாம்? அதாவது ஒருத்தன் தயவுல ஜெயிச்சிட வேண்டியது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த திமிர்ல ரிசைன் பண்ணிட்டு பேசுன்றேன். உனக்கு சூடு சொரணை இருந்தா, ஜோதிமணியும், மாணிக்கம் தாக்கூரும் ரிசைன் பண்ணிட்டு பேசுங்கன்றேன் நானு. திமுக வாக்காளன் போட்ட வாக்குல ஜெயிச்ச இந்த எம்பி பதவி எனக்கு வேணாம்டா. ரிசைன் பண்றேன். இந்த 5 வருஷம், 10 வருஷம் நின்ன அந்த சம்பளத்தெல்லாம் நான் வந்து சரண்டர் பண்றேன் திமுக கிட்ட. சொல்லுங்களேன் பாப்போம். நமக்கு சூடு சொரணை இருந்தா அதானே பண்ணுவோம். எனக்கு இந்த எம்பி பதவியே தேவையில்ல. அதுக்கப்புறம் போய் நீ எதிர்த்து பேசு. என்ன வேணா பேசு. அதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அப்போ. அதாவது ஒரு திமுக காரன் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு, அவன வந்து நீங்க தரக்குறைவா பேசுற அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமிரான வார்த்தைகள் அது. நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனா திமுக காரன் எவனும் வாய திறந்துறக் கூடாது. இப்படித்தானே இருக்கீங்க? என்ன மாதிரியான ஸ்டேட்மென்ட்ங்க இதெல்லாம்? இவங்கள வந்து நம்ம அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். கழட்டி விடுங்கன்றேன் நானு. பரவாயில்லங்கிறேன். காங்கிரஸை விட இப்ப நீங்க தேமுதிக பலம் வாய்ந்த கட்சி என்ன கேட்டீங்கன்னா. தொகுதிக்கு தொகுதி 2000, 3000 வாக்குகள் கண்டிப்பா இருக்கு. காங்கிரஸ்க்காவது கன்னியாகுமரியில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, இந்த பக்கமா ஈரோடுல இருக்கு. இங்க அங்கங்க தான் நீங்க சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஆனா தேமுதிக அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு பரவலாக குறைஞ்சபட்சம் ஒரு 1000, 2000 ஓட்டாவது அவங்க தொகுதிகள்ல இருக்கு. ஒரு சில தொகுதியில 10,000, 12,000 ஓட்டு கூட இருக்கு. அவங்களுக்கு குடுத்துட்டு போலாமே அத. ஒரு 15 தொகுதி, 14 தொகுதி குடுங்களேன் தேமுதிகவுக்கு. எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. அதாவது இப்ப ராகுல் காந்திய ஒரு கனிமொழி பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 20 தொகுதிகள் குடுக்குறோம்னு ஏதோ சொல்லிருக்காங்களா? இல்ல 30 அட்லீஸ்ட் 30வது குடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காராம். இல்ல நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு சொல்றேன்ற மாரி சொல்றாரு. ஒரு ராஜ்யசபா கேட்கிறாராம். எதுக்கு ராஜ்யசபா? நீங்க 10 சீட் எம்பி சீட் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ராஜ்யசபா குடுக்கணும்? அதாவது கிட்டத்தட்ட திமுகல அது இறங்கி போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 2026 தேர்தல்ல ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வேலையோ அத பாருங்க அவ்வளவுதானே. எதிரில வந்து பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சுட்டாங்க. தினகரன் அங்க போயிட்டாரு. தினகரன் வந்து 6% வச்சிருந்தாருங்க. இப்ப போன தடவ 1.5 தானங்க வாங்குனாரு. 0.9% ஏதோ எம்பி எலக்ஷன்ல 2 தொகுதிகள்ல நின்னு. அதுவும் திருச்சியில எவனுமே ஓட்டு போடல. இந்த புரிதலே இல்லாம இருக்கீங்கப்பா. என்ன என்ன சொல்றது அப்படின்னு. அதாவது பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை அதிமுகவும், பாஜகவும் அமைத்து விட்டார்களான்னா, வெறும் பூச்சாண்டி தான் அது. ஒண்ணுமே கிடையாது. நத்திங். அதுக்கெல்லாம் பயப்படணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்கிறது தான் உண்மையான நிலவரம். இத புரிஞ்சுட்டு பண்ணுங்க. தேர்தல் அப்படிங்கிறது வந்து மக்களின் ஓட்டின் அடிப்படையில. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சு வெளில வர முடியும். மெஜாரிட்டி நான் சொல்றேன். இன்னமும் 40, 45% வச்சிருக்கிற திமுக தான் ஆட்சிக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த காங்கிரஸ் மாதிரியான சில்லு வண்டுகள் பண்ற தொல்லையில இதை வந்து கைவிட்டு போயிருமோங்கிற அளவுக்கு நம்மள ஒரு பயத்த உருவாக்குறாங்க. பட் அந்த பயமே தேவையில்லங்கிறேன். நீங்க அவன தூக்கி போடுங்க. அந்த 25 தொகுதி நீங்க கமலஹாசன் 2, 3 குடுங்க. இந்த அம்மா அவங்க தேமுதிகவுக்கு ஒரு 10, 12 குடுங்க. முடிஞ்சு போச்சு மேட்டரு. பார்த்துக்கலாம் மத்ததெல்லாம். அவர் விடுதலை சிறுத்தைக்கு இன்னொரு 3 தொகுதி கூட அதிகமா குடுக்கலாம். தப்பே கிடையாது. 7 எம்எல்ஏக்கள் வரட்டுமே தவறு இல்லையே. அந்த மாரி பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணுங்கங்கிறேன் நானு. ரிசால்வ் பண்ணுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.